அனைவரும் நம்பிக்கைக்கு பாத்திரமாக ஒரு பத்திரிகை ஊடகம் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது நாம் உண்மையை மட்டும் பேச வேண்டும் என்ற எண்ணத்திலே தான் இந்த பத்திரிகைகள் இருக்க வேண்டும், ஊடகங்கள் இருக்க வேண்டும், தொலைக்காட்சிகள் இருக்க வேண்டும். இங்கு சீமான் பேசும்போதும் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, இந்த நம்பிக்கை என்னை போன்றவர்கள் சிறந்த செய்திகளை அவர்கள் வெளியிடுவார்கள் என்று, செய்தியாளர்கள் என்றும் நல்ல செய்திகளை தான் வெளியிடுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிற சீமான் அவர்களே, உங்களுக்கும் இந்த நம்பிக்கை வரும், இந்த நம்பிக்கை அதை செய்யும் என்ற எண்ணம் எனக்கு இருக்கிறது. காலையிலே பலரும் வந்து கேள்வி கேட்டார்கள், அண்ணா 500 கோடி வீடை நீங்க வித்துட்டு ஒரு வாடகை வீட்டுக்கு போயிட்டீங்களாமே, எங்கேயும் அந்த செய்தியை பார்த்தேன், ஊடகத்தை இருக்குன்னு அப்படின்னா நான் சொன்னேன், ஐயா 500 கோடி ரூபாய்க்கு நான் வீடு கட்டுறேன்னா 10 கோடி வீடு கட்டி 400 கோடியா வந்து பேங்க்ல போட்டுட்டு நிம்மதியா எந்த வேலையை செய்யாம வீட்டுல ரிட்டையர் ஆயிருப்பேன் அப்படின்னு சொன்னேன். ஆக இதை இங்கு உள்ளவர்கள் புரிந்து கொள்வார்கள். ஆனால் வெளிநாட்டில் இருப்பவர்கள் பார்க்கும்போது ஓஹோ இவரும் ஹாலிவுட் நடிகரை போல 500 கோடிக்கு வீடு கட்டியிருக்கிறார்கள் நினைத்து விடுவார்கள். இதை எதற்காக சொல்கிறேன் என்றால், உண்மையை உண்மையாக சொன்னால்தான் நம்புகிறவர்கள் இருக்கிறார்கள், நம்பாதவர்களும் இருக்கிறார்கள். நம்பகத்தன்மை இருக்க வேண்டும் செய்தியாளர்களுக்கு. நான் சில பல சீமானை பார்ப்பேன், இங்கு நான் பேசும்போது கட்சி சார்பற்று எந்த ஒரு கட்சிக்கு இல்லாம நான் பொதுவா பேசும்போது சீமான் கேட்கிற சில சமயம் நான் பார்ப்பேன், கோபமா கேட்பார், நீங்க அந்த செய்தியை பார்த்தீங்களான்னு கேட்பார். நமக்கு அந்த கேள்வி கேட்கணும்னு ஆசை தோணும். ஏன்னா உங்களுக்கு தெரிந்திருப்பதை நீங்கள் கேட்கிறீர்களா இல்லை எங்களிடம் தெரிந்து கொள்வதற்காக நீங்கள் கேட்கிறார் என்று புரிவதற்காக அந்த கேள்வி எழுகிறது. அது கோபமாக கடுஞ்சொல் சொல்வதற்காக அல்ல. நீங்கள் கேட்கும் போது நீங்கள் அந்த செய்திகளை வெளியிட நினைக்கும் போது, அந்த செய்திகள் மக்களை சென்றடையும் போது அது உண்மையான செய்தியாக இருக்கு.